சென்னை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஓகே. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமா. சரி, 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே, சரியா. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது எடுத்த படம். மக்கள் தொகைக்கு ஏற்ப மறுசீரமைப்பாங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு. 8 நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் தமிழகமாக. 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஏற்கனவே இப்போ தான் என்னமோ ஒரு 6-7 தொகுதிகளை இணைச்சாங்க. அனைத்து கட்சி கூட்டம், தொகுதி மறுசீரமைப்பு, 8 தொகுதிகள் குறையும். இப்படி நாடு முழுவதும் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதாவது இனி தமிழகத்தில் 39 எம்பிக்கள் இருக்க மாட்டார்கள், 31 எம்பிக்கள் தான் இருப்பார்கள். இது போதுங்க, பெரிய நியூஸு. நான் படித்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரி, நம்ம இப்போ வந்துடுவோம். இப்போது இந்த மாதிரி இந்த துக்ளக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க. டெல்லி, ஆமாம், தலைநகரை மாற்றி கொண்டே இருப்பார். அந்த மாதிரி இப்போ தான் ஒரு என்னமோ இணைச்சாங்க, மறுபடியும் பிரிக்கிறாங்க. எல்லாம் பாவங்க, நம்ம கஷ்டப்படுற ரத்தம், நம்ம வேர்வை, இவங்களுக்கு சம்பளம் தான் நம்ம பணம் போகுதுன்னா, நம்ம பண்ணால் நம்ம தான் அவங்களுக்கெல்லாம் முதலாளி. ஆமாம், குசு விடுறோம்ல, அதுக்கு கூட வரி வாங்குறாங்க. குசு இந்த மூக்செலி அதுக்கு கூட வரி கொடுக்குறோங்க. சீரிக்கிறதுக்கு வரி கொடுக்குறோம், அழுவுறதுக்கு வரி கொடுக்குறோம். கதவை தட்டினா அதுக்கு ஒரு வரி, கேட்டை மூடினா அதுக்கு ஒரு வரி. இவ்வளோ வரி நம்ம பணத்தையும் வாங்கிக்கிட்டு 8 தொகுதி இழப்பாங்களாம். இவங்க பண்ணுவாங்களா? டே அறிவுட்ட பசங்களா, படிக்காத பசங்களா, டே முட்டா பசங்களா, டே வாலிப பெண்களை இளைஞர்களே, கருமாம் முடிச்சவங்க ஏன்மோ ஏஐ ஓப்பன் ஆகின்ற சாட்டு ஜிபிடின்ற டீப் சீக்குன்ற ஏடா இந்த மாதிரி சிக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்ட போட்டு தேச துருவியா உன் அப்பனும் ஆத்தாலாம் இதே மாதிரி. சரி, விடு, அந்த கிள பசங்கள்லாம் ஜாதான் போகலாம். நீங்களாலும் வருங்காலத்தில் கொஞ்சம் அவங்க கேட்காட்டா. ஆமாம், அதிமுக அவங்க பேங்க் வச்சுருக்குறாங்க. என்னது வாக்கு பேங்க். அங்கே அதிமுக 1.5 கோடி உறுப்பினராம், இவங்க 2 கோடி உறுப்பினருக்கும் அவங்க மேலே பேங்க், வங்கி, திருட்டு பசங்க வங்கி, பினாமி வங்கி. அடப்பாவீங்களா டே, திருந்துங்கடா பசங்களை, வாலிப பண்ணுங்கடா டே. யாராவது உங்களில் ஒருத்தலாம் வாங்கடா தலைவனா, நான் ஓட்டு போடுறேன். நான் இது வரைக்கும் 35 வருஷமாக ஓட்டு போடல. வாங்கடா, உங்களில் யாராவது ஒருத்தவங்க நான் ஓட்டு போடுறேன்.